இந்த நேரத்தில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துள்ளமைக்கு நன்றி திரு துரை கருணா அவர்கள். நன்றி நன்றி. தொடர்ந்து அடுத்ததாக பத்திரிகையாளர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். ஐயா வணக்கம். இந்த தருணத்தில் பல்வேறு தரப்பிலிருந்தும் பல்வேறு கருத்துக்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. திருமா அவர்கள் பகிர்ந்திருந்த அந்த வீடியோ, அதில் குறிப்பிட்டிருந்த விஷயங்கள் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்றதான் தற்பொழுது இந்த பல்வேறு விவாதங்களை கிளப்பி இருக்கிறது. ஆரம்ப காலத்தில் அவர்களுடைய கொள்கை என்னவாக இருந்தது, தற்பொழுது எப்படி மாறி இருக்கிறது, இனி வரக்கூடிய இந்த தேர்தலை முன்வைத்து அவர்கள் முன்வைக்கும் கருத்துகள் எப்படி இருக்கிறது, இது எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை தேர்தல் கூட்டணி கணக்கில் ஏற்படுத்தும், இப்படி பல கேள்விகள் முன்வைக்கப்படுகிறது. இந்த நேரத்தில் உங்களுடைய கருத்துக்களை நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். அதாவது இது வெஸ்ட் பெங்கால்ல ஜோடி பாசு தொடர்ந்தது மாதிரி, கேரளாவில் இப்போ பினராயி விஜயன் தொடர்றது மாதிரி ஒரு கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு கான்ஸ்டிடியூன்ட்டுக்கும் அமைச்சரவையில இடம் வேணுங்கிற ஒரு கருத்தை விடுதலை சிறுத்தைகள் முன்வைக்கிறாங்க. இது நீங்க கேரளா எடுத்துட்டீங்கன்னா ஒரு எம்பி ஒரு எம்எல்ஏ இருக்கக்கூடிய லோனப்பன் நம்பாடன் கூட அமைச்சரவையில் இருந்தாங்க. 2 எம்எல்ஏக்கள் இருந்த நீலராஜன் நாடார் கூட அமைச்சரவையில் இருந்தாப்புல. இப்படி ஒரு கூட்டணியாக நின்று கூட்டணியாக வெல்லும் போது கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிக்கும் அதுல அமைச்சரவை பிரதிநிதித்துவம் வேணுங்கிற அந்த கான்செப்ட் இடதுசாரிகள் ஆண்ட வெஸ்ட் பெங்கால்ல இருந்தது, இடதுசாரிகள் ஆளக்கூடிய கேரளாவில் இருக்குது. அந்த மாதிரிப்பட்ட ஒரு இதை இன்னைக்கு தமிழ் மண்ணிலையும் வேண்டும்ங்கிறத விடுதலை சிறுத்தைகள் முன்னெடுக்கிறாங்க. இது விடுதலை சிறுத்தைகள் 3 முறை வட தமிழகத்தில் வெற்றி பெறராக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலும் ஒரு அசைக்க முடியாத அரசியல் சக்தியாக 2 இடங்களை வெற்றி பெற்று ஒரு மாநில கட்சி அங்கீகாரத்தை பெற்ற சூழ்நிலையிலும் தங்கள் அடுத்த கட்ட அதிகார அரசியலுக்கு என்ன செய்வது என்ற அடிப்படையில் கூட்டணி ஆட்சி, அதாவது கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கான்ஸ்டிடியூன்ட்டுக்கும் அமைச்சர்கள் அதிகாரம் வேண்டும் என்ற கருத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. இது தமிழகத்திற்கு புதிய கருத்து என்று சொல்லிவிட முடியாது. 1967 கூட தெரிஞ்ச அண்ணா பெருந்தகை சட்டமன்றத்திற்கு போட்டியிடாத சூழ்நிலையில முதலமைச்சர் ராஜாஜி அவர்கள் சுமார் 10% வாக்கு பலத்தோடு இருந்தவர். அதனை வற்புறுத்த தவறிய கருத்தாகத்தான் நான் பார்க்கிறேன். அதுபோல் பல காலகட்டங்களிலும் தமிழ்நாட்டில் அத்தகைய சூழ்நிலை வந்தது. குறிப்பா 2006ஆம் ஆண்டு கலைஞர் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டை தான் நடத்தினாரு. அப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி நினைத்திருந்தால் அதனை அவர்கள் வற்புறுத்தி இருக்கலாம். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி மேல் சபை வர வேண்டும் என்ற கோரிக்கையை தான் வற்புறுத்தினார்களே தவிர ஆட்சியில் பங்கு என்பதை கேட்கவில்லை. இப்பொழுது திருமாவளவன் தரப்பினர் இந்த கருத்தை விதைத்து இருக்கிறார்கள். இது எப்படி உருவம் எடுக்கிறது என்பதை போக போகத்தான் பார்க்க முடியும். பெரிய கட்சியான திமுக எப்படி ரியாக்ட் பண்ண போகிறது என்பதையும் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். திரு ரவீந்திரன், நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி இது புதிய கருத்தல்ல. பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு நேரங்களில் இது போன்ற ஒரு கருத்தும் அது அங்கே சாத்தியப்பட்டு இருக்கிறது அப்படின்றதையும் சொல்லியிருந்தீங்க. இது ஒரு காலத்தின் கட்டாயமாக கூட மாறி இருக்கிறதா? விசிக இது போன்ற ஒரு கருத்தை முன்வச்சாலும் கூட திமுக தரப்பிலிருந்து பேசிய தலைவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திமுகவில் இது வரைக்கும் அந்த மாதிரி நடந்தது இல்லை, ஆட்சியில் வேணால் பங்கு இருந்திருக்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்றது இதுவரையிலும் நடைமுறையில் இல்லாத ஒன்று அவர்கள் சொன்னாலும் கூட காலத்தின் கட்டாயமாக இதுபோன்று கூட்டணி கட்சிகள் முன்வைக்கக்கூடிய கருத்துக்களையும் அவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அவர்கள் இருக்கிறார்களா? காலத்தின் கட்டாயம் என்பது தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் கையில் இருக்கிறது. குறிப்பாக 71ஆம் ஆண்டு திமுகவில் கூட்டணியில் இருந்தவர்கள் எல்லாமே ஒரு கூட்டணியாக இருந்திருந்தால் எம்ஜிஆரின் பிரிவு என்பது பாதித்திருக்காது. கூட்டணி கட்சிகள் திமுக கழகத்தை தாங்கி பிடித்திருக்கும். இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேசம் கட்சி தனி மெஜாரிட்டி வந்திருக்கிறது. என்றாலும் அங்கு பவன் கல்யாண் அவர் பலத்தை நிரூபித்தவர். 7% பலத்தை நிரூபித்த காபு கம்யூனிட்டியின் ஒரு பெரிய அடையாளமாக இருக்கக்கூடிய பவன் கல்யாண் ஜெகன் ரெட்டியுடன் சேர்ந்தால் ஆட்சி மாற்றம் நாளைக்கு வந்துவிடுமே என்ற முன்னெச்சரிக்கையின் அடிப்படையில் பவன் கல்யாணுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்திருக்கிறார். பாஜகவிற்கும் அமைச்சரவையில் இடம் கொடுத்திருக்கிறார் சந்திரபாபு நாயுடு. இதே பார்வையில் கம்யூனிஸ்ட் அரசாங்கத்தை எதிர்த்து எம்.இ. ராகவன் கலந்து எழும்போது மிகப்பெரிய கூட்டம் ராகவன் பின்னால் திரண்டாலும் கூட ஆர்எஸ்பி, சிபிஐ மற்றும் ஜனதாதள் போன்ற கூட்டணி கட்சிகள் கம்யூனிஸ்டுகளை தாங்கி பிடித்ததனால் எம்.இ. ராகவன் எடுபடாமல் போனார். சோ இது ஸ்டாலின் என்ன முடிவெடுக்கிறார் பொறுத்துதான் இருக்கிறது. சந்திரபாபு நாயுடு பாணியில் ஸ்டாலின் முடிவெடுக்கிறாரா அல்லது திராவிட இயக்க ஆட்சி என்பது நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது, திராவிட மாடல் ஆட்சி என்பதில் அவர் முடிவெடுக்கிறார் என்பதெல்லாம் போக போகதான் தெரியும். இப்பொழுது அதற்கான கருத்துருவாக்கங்களும் எண்ணங்களும் விதைக்கப்பட்டிருக்கிறது. அது இப்போது விவாதத்துக்கு வருகிறது. முடிவு என்பது திருமாவளவன், மு.க. ஸ்டாலின் இருவர் கையில் தான் இருக்கிறது.
திரு ரவீந்திரன், இது திமுக தலைவர் ஸ்டாலின் அப்படின்றதையும் தாண்டி நீங்க சொல்ற மாதிரி இந்த கருத்துருவாக்கம் அப்படின்றது இப்போது தமிழகத்தில் நிகழ்ந்திருக்கிறது அப்படின்ற கருத்தை எடுத்துக்கொண்டு பேசணும் அப்படின்னா, இனி வரக்கூடிய காலங்களில் எந்த கட்சிகள் பெரிய கட்சிகள் ஆட்சிக்கு வந்தாலும் கூட்டணி கட்சிகளுக்கு அதாவது அதிகாரத்தில் பங்கு தர வேண்டும் அப்படின்ற ஒரு நிலைக்கு தமிழக அரசியல் தற்பொழுது நகர்ந்து வருகிறதா? கண்டிப்பாக அத்தகைய ஒரு சூழல் தமிழகத்தில் இருக்கிறது. இது மு.க. ஸ்டாலின் அவர்களின் வெற்றி என்பது 2021 ஆண்டுக்கு முன்பு அவர்கள் 19 மக்களவையில் வெற்றி பெற்றார்கள். அதற்கு முன்பு அவர்கள் 16ஆம் ஆண்டு பெற்றது 40% வாக்குகள் தான் காங்கிரஸோடு சேர்ந்து பெற்றிருக்கிறார்கள். அந்த வெற்றி என்பதே தொடர் வெற்றி, 3 முறை வெற்றி, பெரிய வெற்றி என்றாலும் அந்த தொடர் வெற்றி ஒரு கூட்டணி காம்பினேஷன் வரக்கூடிய கெமிஸ்ட்ரியின் வெற்றியாக இருக்கிறது என்பதும் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும். இதில் எது எப்படி என்றாலும் இறுதி முடிவு தங்களுடைய சாதக பாதகங்கள், எதிரணிகள் எப்படி இருக்கின்றன, எதிரணிகள் எப்படி அமைய போகிறது, அதில் எந்த வகையில் நமக்கு வெற்றிக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது என்பதையெல்லாம் மனதில் கொண்டு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் எடுப்பார் என்று கருதுகிறேன். கூட்டணி கட்சியிலிருந்து இதுபோன்ற கருத்துகள் முன்வைக்கப்பட்டாலும் கூட இது இனி வரக்கூடிய கள அரசியலில் இதுபோன்ற நிகழ்வுகள் இருக்கிறது அப்படின்ற பல்வேறு ஃபேக்டர்ஸ் இதில் இருக்கு. அதெல்லாம் கருத்தில் கொண்டுதான் இது தொடர்பாக பெரிய கட்சிகள் முடிவெடுக்கும் அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து இருக்கிறீர்கள். இந்த தருணத்தில் இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.